நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பரலோக தந்தையை நன்றி சொல்கிறேன். இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி இயேசப்பா. நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி சொல்கிறேன். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பான ஜோசுவா டிவி நேயர்களுக்கு இயேசுவின் நாமத்திலே நன்றி சொல்கிறேன். இந்த டிவியை பார்க்குற ஒவ்வொருவரும் செய்தி கேட்குறவங்க ஜபத்தோடு கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். தேவன் சர்வ வல்லவர். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60 அதிகாரம் 1 வசனம். எளிமை பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. எளிமை பிரகாசி அப்படி சொல்கிறார். ஆண்டவருக்காக எழும்பணும், பிரகாசிக்கணும். பாருங்கள், அவருடைய முகமே பிரகாச சூரியனை போல பிரகாசமாக இருக்கிறது. அவர் ஒளியாக இருக்கிறார். அந்த ஒளியாக இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வரும்போது நாம் கண்டிப்பாக ஒளியாக மற்றவர்களுக்கு மாற முடியும். பாருங்கள், ஆனால் தான் எலும்பி பிரகாசின்னு சொல்கிறார். ஸ்தோத்திரம். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். பாருங்கள், இருள் எங்கே பார்த்தாலும் இருள், உலகமே இருளுக்குள்ளே இருக்கிறது. பாருங்கள், பிசாசு பிடியில் அகப்பட்ட யாவரும் இருளுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. அந்த இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காணணுன்னா நம்ம கண்டிப்பாக ஏசப்பாவே நம்ம உறுதியாக பிடிக்கணும், அவரை ஆராதிக்கணும். துதிக்கும் போது தான் ஆண்டவர் நம்ம கூட இருந்து நமக்கு ஒளியாக இருப்பார். ஏன்னா அவர் ஒளியாக இருக்கிறார். அந்த ஒளியை அவரோடு கூட நம்ம வேதத்தை வாசித்து ஜெபித்து அவரோடு கூட வாழும்போது நம்மளையும் கர்த்தர் ஒளியாக மாற்றுவார். பாருங்கள், உன் வெளிச்சத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். நிறைய பேர் நடந்து வந்து எப்போ எங்கள் வீட்டுக்கு வாங்க ஜெபமண்ண வாங்க, எனக்காக ஜெபமண்ணுங்க அப்படின்லாம் ஃபோன் பண்ணுவாங்க. எப்போ அந்த இயேசு ஒளி நம்மகிட்ட இருக்கும்போது தான் அப்படி நம்மளை கூடுவாங்க. ஏன்னா அவங்க வீட்டில் இருக்க இருளெலாம் மாறும்படியாக இயேசப்பா நம்ம கூட ஒளியாக இருக்கிறார். அவர் ஒளியாக இருக்கிறதுனால தான் சோத்திரம். அல்லேலூயா. அநேகர் நம்மை தேடி வருவாங்க. அநேகருடைய கண்ணீர் மாற்றப்படும், அநேகருடைய கவலைகள் மாறும், அநேகருடைய வியாதிகள் மாறும், வேதனைகள் மாறும். பில்லிசின்னு கட்டும் மந்திரக்கட்டில் இருக்கிறவங்களுக்கு விடுதலை கிடைக்கும். ஒளியின் எடுத்து வெளிச்சமாக வருவாங்க. ஏசப்பா நம்ம வெளிச்சமாக வச்சுருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் அப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்து இருக்க மாட்டாது. அப்போ பாருங்கள், ஏசப்பா நம்ம கூட இருக்கும்போது நம்ம மலை மேல் இருக்கிற பட்டணம், ஒரு மலை மேலே பட்டணம் இருந்துச்சுன்னா அது மறைந்திருக்காரு, எல்லாத்துக்கும் தெரியும். உயரத்தில் இருக்கிறது, மலை மேலும் இருக்கிறது அப்படின்னா எல்லோரும் பார்த்துக்கலாம். நாங்கள் பம்பாய் ஊழியத்துக்கு அடிக்கடி போவேன். பாருங்கள், மலை மேலே நிறைய வீடுகள்லாம் இருக்கும், அப்போ லைட்டெலாம் இருக்கும், வெளிச்சங்கள்லாம் இருக்கும். பாருங்கள், அது மறைந்திருக்காது. அந்த மலை மேலே இருக்கிற வீடுகளை கீழே நின்று நம்ம பார்த்துடலாம். அதனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார், மலை மேலே இருக்கிற பட்டணம் போல் நம்ம வைத்திருக்கிறார். ஏசப்பா நம்ம கூட இருக்கும்போது நம்ம மலை மேலே இருக்கிற பட்டணம் போல் இருப்போம். மற்றவங்க நம்ம பார்க்கும்போது நிச்சயமாக ஏசப்பா அந்த ஒளியை மற்றவங்களுக்கு கொடுக்கும்படியாக நம்ம வெளிச்சமாக வச்சுருக்கிறார். அதனால தான் அப்படி சொல்கிறார், மலை மேலே இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நம்ம யாருக்கும் மறைந்திராதபடி கர்த்தர் அநேகருக்கு நம்மை எடுத்து காட்டுவார், நம்மகிட்ட ஒளி இருக்கிறதுனால. அடுத்தல பாருங்கள், சோத்திரம். அல்லேலூயா. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். நம்ம வீட்டில் சோத்திரம் ஒரு விளக்கு இருந்துச்சுன்னா, இப்போ அந்த காலத்துலேயும் எல்லோரும் விளக்கு கொளுத்தி வைப்பாங்க, அது மேலே தான் வைப்பாங்க, மேஜையில் வச்சா தான் எல்லாத்துக்கும் தெரியும்னு சொல்லி. இப்போ எல்லா வீட்லேயும் கரண்டு வந்து விட்டது. கரண்டு வந்தாலும் லைட்டை மேலே தான் போடுறாங்க, கீழே ஏன் போடுறாங்க?
கீழே எந்த லைட்டும் இருக்காது, மேலே தான் லைட்டு போடுவாங்க. அப்போ நான் அது எல்லாம் அந்த வீடு முழுதும் தெரியும் அப்படி சொல்லி. ஆண்டவர் பாருங்கள் பெரிய காரியம் செய்கிறவர். அதனால தான் அவர் விளக்கை தண்டு விளக்கு கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்கவே மாட்டாங்க. யாரும் மூடி வச்சா அந்த வெளிச்சம் யாருக்கு தெரியவே தெரியாது. அதனால் நம்ம மரக்காலால் மூடி வைக்காதபடி நம்ம மற்றவங்களுக்கு வெளிச்சமாக மாற வேண்டும். தேவன் நம்ம அப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. எங்கள் இயேசு பெரியவர், அற்புதங்களை செய்கிறவர். அதனால் நம்ம கண்டிப்பாக ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும். சோத்திரம். அந்த நம்மகிட்ட இருக்க ஒளி மற்றவங்களுக்கு பிரகாசிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு கிருபைகளை கொடுக்கிறார். பாருங்கள், இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அந்த வெளிச்சம் ஆண்டவர் இயேசு நமக்குள்ளே தந்து மற்றவங்களுக்கு ஒளியாக நம்மை பயன்படுத்துவார். அதனால தான் எழும்பி பிரகாசின்னு சொல்கிறார். தேங்க்யூ. பாருங்கள், ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, ஆண்டவராக இயேசு பாருங்கள் 40 நாள் பாஸ்டிங் இருந்தார். பாஸ்டிங் இருந்து சோதனைக்காரர் வந்து அவர்கிட்ட சோதனை பல காரியங்களை சொன்ன 3 தடவை ஆண்டவர் இயேசுவை சாத்தானை ஜெயித்து விட்டார். ஹல்லேலூயா. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அப்பாலை போ சாத்தானே, உன் தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாகையாக என்று எழுதியிருக்கிறது என்று சொன்னார். சோத்திரம். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போயிட்டார். உடனே தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். இன்றைக்கி நிறைய பேர் வீட்டில் பிசாசானவன் கிரியை செய்து பலவித காரியங்களை கொண்டு வந்துட்டு இருக்கான். இருளுக்குள்ளேயும் இருக்கிறாங்க. சிலர் முகத்தை பார்த்தாலும் இருளாகவே இருக்கும். ஹல்லேலூயா. அப்படி சில வீட்டுகளை நம்ம ஜெபிக்க போனால் இருள் இருக்கும். ஆனால் நம்ம இயேசப்பா நம்ம கூட இருக்கிறதுனால அவங்க வீட்டில் போய் ஜெபிக்கும்போது அந்த இருளெல்லாம் ஓடி வெளிச்சமாக மாறுகிறது. பாருங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. அந்த வெளிச்சமாக இயேசு நமக்குள்ளே இருந்தால் தான் நம்ம மற்றவங்களுக்கு வெளிச்சமாக மாற முடியும். அப்படியே ஆண்டவர் சொன்னார். பாருங்கள், முதலாவது 40 நாள் பாஸ்டிங் இருந்து இயேசு சாத்தானை ஜெயித்தார். ஜெயித்த பிறகு தான் அவர் ஊழியம் செய்கிறார். முதல் 15 மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4 அதிகாரம் 15 வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. அதேலாம் தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவர் அதுக்கு வருது. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டிருக்கிறார்கள். அந்த வெளிச்சமாக இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கும்போது நம்ம மற்றவங்களுக்கு வெளிச்சமாக மாறலாம். கண்டிப்பாக இருளில் இருக்கிற ஜனங்கள் நம் மூலமாக நிறைய வெளிச்சத்தை கண்டுகொள்வார்கள். அந்த தேவன் சர்வ வல்லவர். பாருங்கள், மரண இருளின் திசையில் இருப்பவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. நிறைய பேர் மரண இருளின் திசையில் இருக்கிறாங்க. வியாதி, அப்படி நிறைய வியாதி வந்து அப்போ மரணம் அப்படின்னு முடியாதுன்னு டாக்டர் சொல்லிடுவாங்க. மருந்துகள்லாம் வேலை செய்ய மறுத்துருது. ஹல்லேலூயா. டாக்டர் கூட முடியாதுன்னு சொல்லி கைவிடப்பட்டவங்க செத்துலாம் மரண இருளில் தான் இருக்கிறாங்க. ஆனால் ஏசப்பா அவர்களுக்காக கல்வாரி சிலுவை ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். அந்த உயிரோடு கூட இருக்கிற தெய்வம் அந்த சுகத்தை கொடுக்கிறது. மரண கட்டுகளை உடைத்து விடுதலை கொடுக்கிறது. பாருங்கள், நிறைய பேர் ஆண்டவர் விடுதலை கொடுக்குறார். ஹல்லேலூயா. நிறைய சத்துருன்னு இருந்தவங்களாம் இந்த கொரோனாவில் ப்ரேயர் பண்ணும்போது ஆண்டவர் சுகத்தை கொடுத்து இன்றைக்கி வர உயிரோடு வச்சுருக்கிறார். ஆண்டவர் அப்படியே அதிசயம் செய்கிறவர். பாருங்கள், அந்த ஒளி நம்மகிட்ட இருக்கும்போது நிச்சயமாக மற்றவங்களுக்கு மரணக்கட்டுகளை உடைத்து மரண இருள்களை உடைத்து அவர்களுக்கு வெளிச்சம் கொடுத்து உயிரோடு கூட வைத்து இன்றைக்கு வர வாழ வைக்கிறார். அந்த தெய்வம் பெரியவர். ஹல்லேலூயா. அந்த மகிமை தெய்வன் சர்வ வல்லவர், மாறாத தெய்வம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. தேங்க்யூ மை மாஸ்டர். தேங்க்யூ. அன்பு பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் கூட இப்படிப்பட்ட காரியங்கள் இருள்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா? பயப்படாதங்க. அந்த இருளை மாற்றத்தான் இயேசு உலகத்தில் வெளிச்சமாக இருக்கிறார். அவருக்கு கல்வாரி சிலுவையில் இரத்தத்தை சிந்தி அந்த இரத்தத்தை நிமித்தம் உங்கள் மரணக்கட்டை கர்த்தர் உடைத்து உயிரோடு உங்களை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். இதை கேட்குற ஒவ்வொருவரும் முழங்கால் போட்டு ஜெபித்து பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அந்த இருள்கள்லாம் மாறி ஆண்டவர் வெளிச்சத்தை கொடுப்பார். அநேக பிள்ளைகள் குடிப்பாங்க. அப்போ அவங்க இருளில் தான் இருக்கிறாங்க. பாருங்கள், அந்த இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சமாக இயேசு
கிறிஸ்துவை கண்டுகொள்ளும்படியாக இன்றைக்கி நிறைய பேரை கர்த்தர் குடியிலிருந்து விடுதலையாக்கி ஊழியக்காரராக மாற்றியிருக்கிறார். நிறைய தாயினுடைய கண்ணீர் ஜெபம் வீண் போகாது. அன்பு பிள்ளைகளே, உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கும் போது நிச்சயமாக அந்த இருள்களை கர்த்தர் மாற்றி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளில் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. அந்த வெளிச்சம் உதித்த பிறகுதான் ஏசப்பட்ட நிறைய பேர் வந்திருக்காங்க. பாருங்கள், அவர் வியாதியெல்லாம் கர்த்தர் மாற்றி சுகத்தை கொடுத்திருக்கிறார். அந்த இயேசு பெரியவர். பாருங்கள், 24 வசனம் சொல்கிறது, அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தம் ஆயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தை கொண்டு வந்தார்கள். அவர்களை சொத்தமாக்கினார். பார்க்க என் தேவன் எவ்வளோ பெரிய தெய்வம், எவ்வளோ பெரிய வியாதியெல்லாம் கர்த்தர் சுகமாக்கி இருக்கிறார். இந்த உலகத்தில் நிறைய வியாதி, நிறைய பேருக்கு சுகர் வியாதியால் கஷ்டப்பட்டு மரண திசையில் இருக்கிறாங்க. அன்பு பிள்ளைகளே, அந்த சுகர் வியாதியை மாற்ற என் இயேசு உண்மையுள்ள தெய்வம். கண்டிப்பாக இந்த சத்தத்தை கேட்குற நீங்கள் முழங்கால் போட்டு ஜெபித்து பாருங்கள். உங்களுக்கு சுகர் வியாதி இருந்தால் இயேசப்பா மாற்றுவாங்க. தெய்வனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. எத்தனை வியாதி உள்ளவங்களை தான் இயேசப்பா சுகமாக்கி இருக்கிறார். சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரங்க நடக்க முடியாமல் இருக்கிறவங்களை கூட ஏசப்பா சுகமாக்கியிருக்காங்க. அதுபோல் உங்களுக்கு நடக்க முடியலையா, கால் வலி இருக்கிறதா, தாங்க முடியலையே கால் வலி, நடக்க முடியலையேன்னு கஷ்டப்படுறீங்களா, ஏசப்பா உங்கள் வியாதியை சுகமாக்குவேன்னு வாக்கு பண்ணுகிறார். அன்பு பிள்ளைகளே, தேவன் சர்வ வல்லவர். உங்களுக்கு எப்படியாவது அற்புதத்தை செய்வேன்னு வாக்கு பண்ணுகிறார். உங்கள் கண்ணீரை துடைக்கிற தேவன். அதனால தான் அல்லேலூயா எழும்பி பிரகாசின்னு சொல்கிறார். ஒரு வேளை நீங்கள் ஆண்டோடைய பிள்ளைகளாக இருந்தால் இவ்வளோ நாள் நீங்கள் எழும்பி பிரகாசிக்கலை, ஆண்டவருக்காக எதையும் செய்யலை அப்படின்னா, இன்றைக்கி தூங்குகிற நீங்கள் மரித்தோரை விட்டு எழும்பி கர்த்தருக்காக எதையாலும் செய்யுங்களா. ஆண்டவர் அப்படியே உங்களுக்கு கொண்டு செய்ய போகிறார். அன்பு பிள்ளைகளே, ஏசப்பா சீக்கிரம் வரப்போகிறாங்க. வருகையில் நாட்களில் இருக்கிறோம். அதனால் நம்ம அவருக்காக எதையாலையும் செய்யணும் அப்படி சொல்லி வாஞ்சியோடு கூட நீங்கள் ஜெபித்தா கண்டிப்பாக உங்களுக்கு கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். எழும்பி பிரகாசிக்க செய்வார். மற்றவங்களுக்கு ஜெபிக்க சொல்லுவார், கொடுக்க சொல்லுவார். ஊழியங்களுக்கு இன்னும் அநேக ஆண்டவர்கள் பிள்ளைகளுக்கு பிரைஸ் அல்லாட் ஹல்லேலூயா நன்மை செய்யும்படியாக கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்வேன்னு சொல்லி வாக்கு பண்ணுகிறார். அந்த சர்வ வல்லமுள்ள தேவன் பெரியவர், மகிமையான தேவன் பெரியவர். அதனால் கண்டிப்பாக எழும்பி நீங்கள் பிரகாசிக்கணும். உங்கள்கிட்ட நிறைய பேர் வருவாங்க ஜெபம் பண்ண. எப்போ வருவாங்க அந்த ஒளியாகி இயேசு கிறிஸ்து உங்கள்கிட்ட இருக்கும்போது, அவருக்காக வைராக்கியமாக வாழும்போது, அவரோடு கூட பைபிள் வாசித்து ஜெபிக்கும்போது அதை தேடி நிறைய பேர் ஓடி வருவாங்க. தேவன் அப்படி செய்வேன்னு சொல்லி வாக்கு பண்ணுகிறார். அந்த மகிமையின் தேவன் பெரியவர். ஆண்டவருடைய கரம் உங்கள் மேலே இருக்கிறது. ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். நம்ம எல்லாம் இப்போ ஜெபிக்க போகிறோம். கண்டிப்பாக ஏசப்பா உங்களையும் அப்படி மாற்றுவேன்னு வாக்கு பண்ணுகிறார். நீங்கள் எழும்பி பிரகாசிக்கணும். நிறைய பேர் அபிஷேகம் பெற்று ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. ஆனால் சோறு பொங்கி தின்னுட்டு சாப்பிட்டுட்டு தூங்குவாங்க. நல்லா டிவியை பார்ப்பாங்க. சினிமா டிவியை பார்க்காதுங்க. அப்போனா நீங்கள் எழும்பி பிரகாசிக்கவே முடியாது. அப்படியே சாத்தா உங்களை தூங்கு போட்டுருவான். நல்லா தூங்கி இதுங்க முழிச்சிட்டு சாப்பிட்டுட்டு தூங்கி முழிச்சு என்ன பிரயோஜனம் பாருங்கள். ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறா. நம்ம அவரோடு கூட போகவே முடியாது. கண்டிப்பாக ஏசப்பா சீக்கிரம் வரப்போகிறாங்க. தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழும்பு அப்படியே கத்த சொல்கிறா. எழும்புனா மட்டும் போதாது, பிரகாசிக்கணும். மற்றவர்களுக்காக பிரகாசிக்கும்படியாக ஆண்டவர் நம்முடைய முகத்தை மாற்றுவார். ஹல்லேலூயா. இந்த முகத்தில் உள்ள கண்ணீரை துடைப்பார், வேதனையை மாற்றுவார். ஆண்டவர் அப்படி செய்கிற தேவன். இப்போ நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் உங்கள் துக்கத்தை மாற்ற போகிறா, உங்கள் கண்ணீரை மாற்ற போகிறா. அந்த எலும்பை பிரகாசிக்க விடாதபடி, ஊழியம் செய்ய விடாதபடி தடை பண்ணுகிற சாத்தானை எடுத்து போட்டு உங்களை ஊழியத்தில் பயன்படுத்துவேன்னு வாக்கு பண்ணுகிறா. நீங்கள் ஆண்டவருக்காக எலும்பை பிரகாசிக்க போறிய தேவன் அப்படி செய்வேன்னு சொல்லி வாக்கு பண்ணுகிறார். ஆண்டவர் உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். கண்கள் மூடி ஜெபிப்போமா. பரலோக தந்தையே நன்றி சொல்கிறேன். கிருபைக்காக இரக்கத்துக்காக தோத்துறோம். இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி சொல்கிறேன் ஏசப்பா.
உங்கள் கரம் பரிசுத்த கரம் கூட இருக்கட்டும். அதிசயங்களை செய்யிட்டு ஏசப்பா, அற்புதங்களை செய்யிட்டு தகப்பனே, கிருபை தாங்கி நடத்த முடியா ஜெபிக்கிறேன். அருமையான பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்கட்டும் ஐயா. எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்ததுன்னு சொன்ன போல் அருமையான பிள்ளைகளுக்கு இந்த ஒளியை அவருக்கு வீட்டுகளில் செல்லட்டும் ஐயா. அந்த பிள்ளைகளுடைய இருதயத்துக்குள்ள இந்த ஒளி பாய்ந்து செல்லட்டுப்பா. நீங்கள் ஒளியாக இருக்கீங்க ராஜா. இருளுகள் எல்லாம் மாறட்டும், சாத்தாவுடைய கிருகளை அழிக்கப்பட்டும். இருளில் இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே, இது எந்த வீடுலலாம் இந்த செய்தி கேட்கப்படுகிறதோ அந்த வீட்டில் ஒளி பிரகாசிக்கட்டப்பா. அதில் உள்ள இருள் போட்டோம் ஆண்டவரே. அதில் சோத்திரம். ஒரு வேளை மனைவி ஜெபிப்பாங்கன்னா கணவனும் ஜெபிக்கட்டும் ஐயா. அந்த கணவனுக்கு இருள் போட்டோம் ஆண்டவரே. அல்லேலூயா. சிலர் கணவன் ஜெபிக்கிறாங்க, மனைவி இருளுக்குள்ளே இருக்கிறாங்க. அந்த இருள் கிரியைகள்லாம் இங்கே எடுத்து போடுங்க. பிள்ளைகள், அநேக பிள்ளைகள் இருளுக்குள்ளேயே இருக்கிறாங்கப்பா. ஏசப்பா, அந்த இருள் இருக்கிற ஜனத்தை பெரிய வெளிச்சத்தை கொடுங்கப்பா. அதிசயம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும். பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் அப்படி செய்யறதுக்காக நன்றி சொல்கிறேன். அதிசயங்களை செய்யறதுக்காக நன்றி சொல்கிறேன். மயமே தகப்பனே, நம்ம கோடி ஸ்தோத்திரம். சர்வ வல்லவரே ஸ்தோத்திரம். ஒருவராக சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற எங்கள் தகப்பனே, அந்த ஒளியை எங்கள் மேலே போடுங்கப்பா. அந்த பிள்ளைகள் மேலே கொடுங்க ஏசப்பா. அந்த ஒளி பிரகாசிக்கட்டும் ஏசப்பா. அப்படி பிரகாசமான முகத்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம் காண உதவி செய்யுங்க ஏசப்பா. நீங்கள் அப்படி செய்யறதுக்காக நன்றி சொல்கிறேன். பரலோக தந்தையே, கோடி கோடி நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ கபாலா சந்துரா ஐட்டோ ஷே கமாலி சதுரா ஐட்டோ ஜாலிவி சிக்கலமா ஐட்டோ வாஷாலா பௌதரா ஐட்டோ ஜானிமே சேக்கலா பவரேமா ஜீசஸ். பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா இருள்களையும், இருளுடைய அந்தகார கிரியைகள், வியாதிகள், தீய சக்திகள், மந்திர சக்திகள், மரணக்கட்டுகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தை சுட்டரிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகள் எழுப்பி பிரகாசிக்கட்டும் ஐயா. மனம் திரும்பட்டும் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி சொல்கிற தேவன். அப்படி செய்யறக்கா தோத்துறோம். மனம் திரும்பாத பிள்ளைகள் மனம் திரும்பட்ட ஆண்டவரை. அப்படி செய்யறதுக்காக நன்றி. அதிசயம் செய்யறதுக்காக நன்றி ஏசப்பா. பரிசுத்த ஆவியானவர் கோடி ஸ்தோத்திரம். ஒரு வெளிச்சத்தில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். வெளிச்சம் இல்லைன்னா இருட்டுகளை பயமாகவே இருக்கும். நிறைய பேருக்கு அந்த பயத்தின் ஆவி அப்படியே தொடர்ந்து பிடிக்குதும். அல்லேலூயா. அந்த இருளுகளில் இருக்கிற அந்த ஒரு பயத்தின் ஆவியெல்லாம் எடுத்து போட்டு சமாதானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க ஏசப்பா. தைரியத்தை கொடுங்க, வைரக்கியத்தை கொடுங்க. ஆண்டவருக்காக எதையாலும் செய்ய இந்த பிள்ளைகளுக்கு அனுக்கிற பண்ணும்படியாக ஜெபிக்கிறேன். மைட்டி லார்ட் ஜீசஸ். தேங்க்யூ மை மாஸ்டர், தேங்க்யூ மை ஃபாதர். நன்றி சொல்கிறப்பா. அல்லேலூயா. வியாதிகளை இந்த மாற்றுங்க, அற்புதம் செய்யுங்க, அதிசயம் செய்யுங்க தகப்பனே. பிள்ளைகள் எழும்பி பிரகாசி எதையாயிலும் ஆண்டவருக்காக செய்ய கர்த்தர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். தேங்க்யூ. வேதத்தில் நிறைய பரிசுத்தவான்கள் எழும்பி பிரகாசிக்கிருக்காங்கப்பா. அதே போல் அருமையான பிள்ளைகளை மாற்றுங்கப்பா. இன்றைக்கி உலகத்திலே நிறைய ஊழியக்காரங்க எழும்பி பிரகாசிக்கிறாங்க. அப்படியே அருமையான பிள்ளைகள், ஊழியம் செய்யாத பிள்ளைகளை கர்த்தருடைய கரம் தொட்டு அந்த ஒளி அவங்க எடுத்துட்டு வந்து பிரகாசிக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. நீங்கள் அப்படி செய்யறதுக்காக நன்றி. தேங்க்யூ மை லார்ட், தேங்க்யூ மை மாஸ்டர், தேங்க்யூ மை ஃபாதர். நன்றி சொல்கிறேன் ஏசப்பா. ஒரு சவுல் அநியாயம் பண்ணிகிட்டே இருந்தான், கர்த்தருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்திகிட்டே இருந்தான். ஆனால் அந்த ஒளி அவரை தொட்டு பிரகாசிக்க வைக்கிறது. பவுலாக மாறி பெரிய பெரிய ஊழியத்தை செய்தான். அப்படி விதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கி நிறைய சவுல் இருக்கிறாங்கப்பா. அந்த சவுலெல்லாம் தொட்டு பவுலாக மாற்றுங்க. ஆண்டவருக்காக வைராக்கியமாக ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறேன் ஏசப்பா. கரம் தொடட்டும் ஐயா. அந்த ஒளி தொடட்டு ஏசப்பா. தேவன் அப்படி செய்யறதுக்காக நன்றி. தேங்க்யூ மை லார்ட், தேங்க்யூ மை மாஸ்டர், தேங்க்யூ மை ஃபாதர், தேங்க்யூ மை டாடி. ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்யுங்க ஏசப்பா. அதிசயம் செய்யுங்க ஏசப்பா. தேங்க்யூ ஜீசஸ். உதிக்கிற ஒளியினிடத்திற்கு ராஜாக்கள் நடந்து வருவார் சொன்னீங்களே, ராஜாக்கள் நடந்து வரட்டும் ஐயா. அல்லேலூயா. அப்படி அதிசயம் செய்யறதுக்காக நன்றி. எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அல்லேலூயா. இருளெல்லாம் ஓடிவிடும். அந்தகார சக்திகள், மரண திசையில் இருக்கிற எல்லா வியாதிகளும் மறைந்து போகும். ஆண்டவர் அப்படி செய்யறதுக்கா தோத்துறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. கிருபை நாள் இருக்கத்தை முடிச்சு விட்டுங்க. அதிசயங்களும் அற்புதம் நடக்கட்டும். பாதுகாத்துக்கொள்ளும். கிருபை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.